வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மச்சான் தோத்து போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். அதனால அவர் என் மேல ஒருவேளை கோவமா இருப்பாரோ என்னமோன்னு எனக்கு யோசனையா இருக்கு. அப்படின்னு புது மாப்பிள்ளை பழனி பாண்டியனோட பசங்கள்ட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. மாமா, அப்பா ஏன் மாமா தோத்து போறாரு? அவரு ஒரு பொண்ணை பார்த்ததுனால தானே உங்க அண்ணனுங்க இன்னொரு பொண்ணோட வந்தாங்க. உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு அப்பா நினைச்சாரு. அது நடந்துருச்சுல்ல. அவர் ஜெயிச்சிட்டாரு மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, இல்லடா, எங்க குழப்பம் நடந்துச்சு, எப்படி இந்த கல்யாணம் நின்னுச்சு, சுகன்யா எப்படி உள்ள வந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு புரியவே இல்லடா அப்படின்னு பழனி சொல்ல, உண்மை தெரிஞ்ச 3 பேரு என்னடா சொல்றதுன்னு அமைதியா நிக்கிறாங்க. எதுவும் சொல்லிடாதங்கிற மாதிரி செந்தில் ஜாட காட்ட, மாமா அதுதான் மாமா விதி, அவங்களுக்கு அவங்க தானே எழுதி வச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு கதிர் சொல்றாரு. மாமா, நீங்க அத்தை கிட்ட பேசுனீங்களா? அத்தை என்ன சொல்றாங்கன்னு செந்தில் கேக்குறாரு. பேசுறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கலடா அப்படின்னு பழனி சொல்ல, எங்க கிட்ட எல்லாம் பேச நேரம் இருக்கு, அத்தை கிட்ட பேச நேரம் இல்லையா உங்களுக்கு? பேச ஆரம்பிங்கங்கிறாரு கதிரு. அட போங்கடா மாப்பிள்ளைங்களா, நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. உங்கள, நம்ம வீட்டை, எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்றேன்டா அப்படின்னு பழனி ரொம்ப வருத்தத்தோட சொல்ல, நாங்களும் தான் மாமா உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, தூக்கம் வர்ற வரைக்கும் உங்ககிட்ட கதை பேசிட்டு அப்புறமா தான் தூங்கவே போவேன். ஏய், இப்ப நீங்க இல்லாம நான் எப்படிடா தூங்குவேன் அப்படின்னு பழனி கேட்க, மாமா, உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா என்ன? அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இப்போ போய் உன் ஒய்ஃபோட தூங்கு அப்படின்னு சரவணன் சொல்றாரு. மாமா, முதலிரவுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு செந்தில் கேட்க, அமைதியா இருக்காரு பழனி. மாமா, டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்லன்னு கதிர் கேக்குறாரு. அதான் அவங்க வீட்ல குமார்னு ஒரு தடிமாடு இருக்கானே, அவனை கூப்பிட்டுக்க அப்படின்னு சரவணன் சொல்ல, என்ன மாமா பதிலையே காணோம்னு கேக்குறாரு கதிரு. மாப்பிள்ளைங்களா, பேசாம நான் அங்க வந்துடட்டுமா? மொட்டை மாடியில நம்ம எல்லாருமே ஜாலியா பேசி சிரிச்சு தூங்கலாமா அப்படின்னு பழனி கேட்க, 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மாம்சு, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. இம்புட்டு நாளா மருமகன்களோட பேசிட்டு சுத்திட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் போதும். போனை வச்சுட்டு போய் அத்தை கிட்ட பேசுங்க முதல்ல, போங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, இல்லடா, கொஞ்ச நேரமாச்சும் என்கிட்ட பேசிட்டு இருங்களேன்டா அப்படின்னு கெஞ்சலா கேக்குறாரு பழனி. மாமா, எங்களுக்கும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைதான். ஆனா இப்ப பேசுறதுக்கான நேரம் கிடையாது. இப்ப நாங்க போனை வைக்கிறோம், சரியா? அப்புறம் மாம்சு, அதுக்கு முன்னாடி ஆல் தி பெஸ்ட்னு 3 பேரும் ஒரே கோரஸா சொல்றாங்க. டேய் வச்சிடாதீங்க, டேய்னு பழனி சொல்லிட்டு இருக்கும் போதே போனை வச்சிடுறாரு கதிர். காதுல இருந்து ரொம்பவே சங்கடமா போனை கையில எடுத்து பாக்குறாரு பழனி. 3 பேரும் சிரிச்சிட்டு ஆல் தி பெஸ்ட் சொன்னாலும் ரொம்பவே வருத்தத்தோட பாத்துட்டு நிக்கிறாங்க. மாமா ரொம்ப பாவமா பேசினார் இல்லன்னு சரவணன் கேட்க, அப்படின்னு செந்திலும் ஒத்துக்க, இனிமே நம்ம வீட்டுக்கு வருவாரான்னு சரவணன் கேக்குறாரு. வீட்டுக்கு வருவாரான்னு தெரியல, ஆனா கடைக்கு வரமாட்டாரு. அவரு இருந்ததுனாலதான் நான் நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். இனிமே அந்த நிம்மதியும் கிடைக்காது அப்படின்னு செந்தில் சொல்ல, 3 பேருமே அப்படியே வருத்தத்தோட நிக்கிறாங்க. அவங்க போனை வச்சுட்டு வேற வழி இல்லாம ரூம்குள்ள வர்ற பழனி ரொம்பவே இறுக்கத்தோட அங்கேயும் இங்கேயும் நடக்கிறவரு பெட்ல உட்கார்றாரு. அவர் மைண்ட்ல சீதாவை பொண்ணு பார்க்க போனது, அவங்க இவரை பார்த்து லைட்டா சிரிச்சது, மணமேடையில வந்து இவர் தாலிய கழுத்துக்கிட்ட கொண்டு போனது, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கப்போ கதவு திறந்து சுகன்யா உள்ளர வர்றாங்க. வாசப்படியிலேயே கொஞ்ச நேரம் நின்னு பழனிய பாக்குறவங்க அடுத்து கதவை சாத்திடுறாங்க. மெதுவா நடந்து வந்து பழனி கிட்ட உட்கார பழனி அன்னீசியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சின்ன சிரிப்போட பழனிய பாத்துக்கிட்டே இருக்காங்க. பழனி நெத்தில வழியிற வியர்வைய தொடச்சுக்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சுகன்யா முதலா வாய திறந்து பேசுறாங்க. இல்லையே, ஒண்ணும் இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன்னு வேறொரு பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்காரு பழனி. நீங்க என்ன முன்ன பின்ன தெரியாத ஆளா? வீட்டு விசேஷத்தெல்லாம் ஏற்கனவே உங்களை பார்த்திருக்கேன். தலகல்லன்னு சிரிச்சுக்கிட்டே காமெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப என்னன்னா உம்முனே உட்கார்ந்துருக்கீங்க. நானும் உங்களை தாலி கட்டின அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுல்ல, அதான் தலையும் புரியாம வாலும் புரியாம அப்படியே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு பழனி சொன்ன. நிச்சயம் பண்ண பொண்ணு வேற, தாலி கட்டின பொண்ணு வேற, உங்களால ஏத்துக்க முடியலையான்னு சுகன்யா கேக்குறாங்க. பழனி ஆமான்ற மாதிரி தலையாட்ட சுகன்யா பாத்துக்கிட்டே இருக்க, ஆமா இல்லன்ற மாதிரி மாத்தி மாத்தி தலையாட்டுறாரு பழனி. கடைசியா ஆமான்னு சொல்லிட, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனிமே அத பத்தியெல்லாம் யோசிக்க வேண்டாம். ரொம்ப நாளா கோமதி அத்தாச்சி வீட்ல தான் இருந்தீங்களான்னு சுகன்யா கேட்க, ஆ 30 வருஷமா அங்கேயே தான், அப்பப்ப இங்க வந்துட்டு வந்துட்டு போவேன் அப்படின்னு பழனி சொல்ல, அப்ப இனிமே நாம இங்கதானே இருக்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க சுகன்யா. கொஞ்சம் யோசிக்கிற பழனி ஆமாங்கிற மாதிரி தலையாட்ட, என்னங்க எதுவுமே பெருசா பேசவே மாட்டேங்கிறீங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சுகன்யா கேட்க, இப்பதான் தடவையா அவங்கள பாக்குறாரு பழனி நிமிந்து. என்னடா, விவாகரத்தான பொண்ணை கூட்டிட்டு வந்து கட்டாயமா தாலி கட்ட வச்சுட்டாங்களேன்னு நினைக்கிறீங்களான்னு சுகன்யா கேட்க, சே சே சே,
இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா அப்படின்னு பழனி சொல்ல, என் கதை உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்படின்னு சுகன்யா கேட்க, தெரியும்னு தலையாட்டுறாரு பழனி. சக்திவேல் மாமா சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இல்லன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். சுகன்யா சொல்ல, ஓ அப்படின்னு தலையாட்டுறாரு பழனி. உங்களன்னு இல்ல, யாரையுமே கல்யாணம் பண்ணிச்சிருக்க மாட்டேன். ஒரு தடவை சூடு பட்டாச்சு, மறுபடியும் கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேணான்னு தான் முடிவோட இருந்தேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏமா என் அண்ணனுங்க கல்யாண விஷயமா உங்ககிட்ட எப்ப பேசுச்சு அப்படின்னு பழனி கேட்க, ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டாக. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். காலையில தான் மறுபடி பேசினாங்க. உங்களை பத்தி நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாங்க. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சுகன்யா சாமர்த்தியமா பதில் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு பழனி. நீங்க இத்தனை நாளா பாண்டியன் என் கடையில தான் வேலை செஞ்சீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, ஆ ஆமாங்கிறாரு பழனி. ஆமா, உங்களுக்கு ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்க போறதா சக்திவேல் மாமா சொன்னாங்க. என்ன பிசினஸ்னு சுகன்யா கேக்குறாங்க. தெரியலையேன்னு பழனி சொல்ல, ஏன் எதை கேட்டாலும் பட்டும் படாத மாதிரியே பதில் சொல்றீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, அது காலையில சீக்கிரமா எழுந்தேனா அதான் தூக்கம் தூக்கமா வருது அப்படின்னு பழனி சொல்ல, ஓ சரி சரிங்கிறாங்க சுகன்யா. சரி நான் தூங்கவான்னு பழனி கேட்க, என்னங்க என்கிட்ட போய் கேக்குறீங்க, உங்களுக்கு தூக்கம் வருது இல்ல, நீங்க போய் படுங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, தப்பிச்சோன்ற மாதிரி பழனி டக்குன்னு எந்திரிக்கிறாரு. ஏங்க அப்படி அப்படின்னு சுகன்யா கேட்க, அப்படின்னு நின்னுறாரு. எங்க போறீங்கன்னு கேட்க, அது அது லைட் ஸ்விட்ச் அங்கங்கிறாரு பழனி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்க போய் படுங்கங்கிறாங்க சுகன்யா. பழனி படுக்க போத்தி விடுறதுக்காக போர்வை சுகன்யா எடுக்க, இருக்கட்டுங்கிறாரு. இருங்க நான் உங்களுக்கு போத்தி விடுறேன் அப்படின்னு சுகன்யா போத்தி விட முட்டமொழிய வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு பழனி. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்து படுக்கிற சுகன்யா பழனியவே பாத்துட்டு இருக்காங்க. அவரோட பார்வை நேரா மேலதான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்க, சுகன்யா பாத்துட்டு இருக்கத பாத்துட்டு என்னங்கிறாரு. இல்ல தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க, ஆனா தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்களே, அதான் பார்த்தேன். தூங்குங்க, கண்ணை மூடி நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, தைரியமா தூங்கிடுறாரு பழனி. காலையில பொழுது விடியுது. 2 வேல்ஸும் மில்லுல உட்கார்ந்துருக்க பழனி அங்க நின்னு அங்க இங்க பாத்துட்டு இருக்காரு. டேய் என்னடா பாத்துட்டு இருக்கிற, நம்ம இடம் தான் இதுங்கிறாரு பெரியவரு. முன்ன பின்ன வந்திருந்தா தானே தெரியறதுக்கு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, பழனி உள்ளர நம்ம ஆளுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, போய் அதட்டி எல்லாரையும் வேலை வாங்கு. டேய் மளிகை கடையில பொட்டலம் அடிக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, கம்பெனி முதலாளி எடுப்பா பேசு அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. சுரத்தை இல்லாம தலையை சுரிஞ்சிட்டு இருக்காரு பழனி. ஏய் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சக்திவேல் சொல்ல, இப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்து வச்சு படுத்தி எடுக்கிறீங்க, பழையபடி கடைக்கே போயிடுறேன் அப்படின்னு பழனி சொல்ல, எங்க பொட்டலம் அடிக்கிறதுக்கா, கடைக்கு போறேன் அங்க போறேன்னு நான் பல்ல உடைச்சிருவேன், போய் வேலை பாரு அப்படிங்கிற சக்திவேல். என்னன்னு திரும்பவும் அந்த பொட்டலம் அடிக்கிற புத்தி இவனை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்க. முட்டாள் அப்படின்னுட்டு இருக்காரு. கரெக்டா குமரவேல் வர்றாரு. என்னடா சொல்றா அப்படின்னு, அப்ப பேசிட்டேன்பா, நாளைக்குள்ள பணம் கொடுத்துட்றாங்களாம் அப்படின்னு குமரவேல் சொல்ல, தரலன்னு வச்சுக்க, கட்டி வச்சு உரிப்பேன்னு சொல்லிடு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்பா சொல்லிட்டேன்னு குமரவேல் சொல்றாரு. அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. டேய் சித்தப்பாவை கூட்டிட்டு போய் இல்ல சுத்தி காட்டு போன்னு குமரவேல் கிட்ட சொல்றாரு பெரியவரு. சரி பெரியப்பாங்கிற குமரவேல், சித்தப்பா நீங்களும் வாங்க அப்படின்னு அவரோட கைய குமரவேல் பிடிக்க, சின்ன முதலாளின்னு சொல்லுடா போ அப்படிங்கிறாரு சக்திவேல். சக்திவேல் போடான்னு சொல்ல குமரவேல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ணனும் தம்பியும் உட்கார்ந்து கணக்கு பார்க்க, குமரவேலும் பழனியும் இந்த பக்கம் வர, அவங்க முன்னாடி பெரிய வண்டியில வந்து ஒரு ஆர்க் அடிச்சு வேகமா நிறுத்துறாரு பாண்டியன். மச்சான் அப்படின்னு பழனி பதட்டமா பாக்க, எங்கடா உங்க அண்ணனுங்க, எங்கடா உங்க அண்ணனுங்க அப்படின்னு கத்த, நீங்க எதுக்கு எங்க அப்பா பெரியப்பாவை திட்டுறீங்க அப்படின்னு குமரவேல் கேட்க, ஏய் வாய் மூடுறா, எங்கடா உங்க அண்ணனுங்கன்னு பழனியை பார்த்து கேட்க, குமரவேல் ஓடிடுறாரு. என்னங்க உள்ளற அப்படின்னு பழனி சொல்ல, வாடா அப்படிங்கிற பாண்டியன் வேஷ்டிய மடிச்சிட்டு வேகமா வர்றாரு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட அப்படின்னு அண்ணங்கிட்ட சின்னவர் பேசிட்டு இருக்க. அப்பா பெரியப்பா யார் வர்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, யார்டா வந்திருக்காங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, நீங்களே அதை பாருங்கங்கிறாரு குமரவேல். பாண்டியன் வேகமா உள்ளர வர, டேய் எங்க கூட உனக்கு என்னடா வேலை, வெளியே போ வெளியே போங்கிறல்ல அப்படின்னு சக்திவேல் கத்த, அண்ணே மரியாதையா பேசு அப்படின்னு பழனி சொல்ல, டேய் பழனிங்கிறாரு பாண்டியன். மச்சான் அப்படிங்க உள்ள போடா அப்படிங்கிறாரு. எதுக்கு மச்சான் அப்படின்னு பழனி கேட்க, உள்ள போடான்னு சொல்றேன்ல அப்படின்னு பாண்டியன் கத்த. சக்திவேல் எழுந்துடுறாரு. டேய் அவன் ஏன் தம்பி, அவனை உள்ள போ வெளியே போங்கிற, இது ஏன் கூட உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவனை போ சொல்றதுக்கு அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க. பழனி உள்ள போடான்னு சொல்றேன் இல்லன்னு பாண்டியன் மறுபடி சொல்றாரு. சரி மச்சாங்கிற பழனி அங்கிருந்து போயிடுறாரு. ஏய் நீ எங்க வந்து யார்கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா அப்படின்னு சக்திவேல் கேட்க, யோ வாய முடியான்னு ஒரு விரல நீட்டி பயங்கரமா கத்துறாரு பாண்டியன். இதுவரையிலும் பார்த்ததுலயே இன்னைக்குதான் பயங்கர கோவமா இருக்காரு. தொலைச்சிருவேன், கூட பிறந்த தம்பி தம்பின்னு 1000 தடவை சொல்றீங்கல்ல, தம்பி மேல அக்கறை இருக்கவங்க செய்யற வேலையா அது, சி
நீங்க 2 பேரும் மனுஷங்களா ஐயா? அப்படின்னு பாண்டியன் கத்த, அதுவரையிலும் உட்கார்ந்திருந்த முத்துவேலு எழுந்து நின்னு, வார்த்தைய பார்த்து விடணுங்கிறாரு. யோவ்! இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்படி வேணும் முத்துவேல பாண்டியன் மிரட்ட எல்லாரும் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஏய்யா, உங்க தம்பிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நேர்மையான முறையில கல்யாணம் பண்ணி வைக்கணும். அத விட்டுட்டு, ச்சே வெக்கமா இல்ல? இந்த மாரி ஒரு கேடுகெட்ட வேலைய செய்யறதுக்கு? அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்காரு. 3 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏய்யா, சொந்த தம்பியா? அவன் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு எப்படியா மனசு வந்துச்சு? அப்படின்னு பாண்டியன் கேட்க, உடம்பு ஒரு உதறிட்டு, அப்படி நாங்க என்னையா பண்ணிட்டோம்னு கேக்குறாரு சக்திவேல். என்ன பண்ணிப்டியா? இப்படி கேள்வி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? ஏய்யா, நீங்க பண்ண கேவலமான அந்த விஷயமெல்லாம் எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வேல்ஸுங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. உள்ளர பழனி காதை தீட்டிட்டு என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு தவிப்பா நிக்கிறாரு. ஒண்ணுக்கு 2 தடவை நீங்க கல்யாணத்தை நிறுத்தி இருக்கீங்க. இது பாவமா தெரியல உங்களுக்கு? ஆனா நீங்க 2வது தடவை சொன்ன காரணத்தை கேக்குறப்ப ஆக்கே கூசுதியா அப்படின்னு பாண்டியன் கத்த, தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தென்னாவட்டா நிக்குதுங்க வேல்ஸ். மணமேடை வரைக்கும் பொண்ணு வீட்டுக்காரவங்களை வர வச்சுட்டு கல்யாணம் நடக்கும்னு எல்லாருக்கும் நம்பிக்கையை வர வச்சுட்டு தாலி கட்ட போறப்ப கல்யாணத்தை நிறுத்தி இருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. அதுங்களுக்கு வெக்கம்னு ஒண்ணு இருந்தா தானே. இல்லாததெல்லாம் போய் பாண்டியன் கேட்டுட்டு இருக்காரு. யோ யோ யோ, என்னைய அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு கூட பிறந்த தம்பியை அசிங்கப்படுத்திருக்கீங்களேயா? மனுஷங்களா ஐயா நீங்கெல்லாம்? வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது உங்களுக்கு இருக்கா ஐயா? அப்படின்னு பாண்டியன் விடாம கத்திட்டு இருக்க, ஏய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதங்கிறாரு முத்துவேல். ஏங்க, உங்களுக்காவது கொஞ்சம் மனசாட்சி இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க நானு. இந்த ஆள் கூட சேர்ந்துகிட்டு இப்படி பேசிட்டு வந்திருக்கீங்களே பழனிய. பழனி குழந்தை பிறக்காதுன்னு எந்த டாக்டருங்க சொன்னது? அப்படின்னு பாண்டியன் கேட்க, உள்ள இருக்க பழனிக்கு இது கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திக்குன்னு பாக்குறாரு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா முகத்தை திருப்பிக்க, சொல்லுங்கய்யா, இதுக்குயா பொண்ணு வீட்டுல போய் அப்படி சொன்னீங்க? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நாக்கு கூசல உங்களுக்கு? அப்படின்னு பாண்டியன் கேட்க, உள்ள இருந்து இதை கேட்டுட்டு இருக்க பழனி அப்படியே அதிர்ச்சியில நின்னு போறாரு. எங்களுக்கு நாக்கெல்லாம் கூசல, கிளம்ப நீ முதல்ல அப்படின்னு சக்திவேல் சொல்ல, யோ கிளம்பதான் போறேன். கேட்க வந்ததை நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டு தான் போவேன். இங்க பாருங்கய்யா, ஏதாவது பிரச்சனை பண்ணணும் மோதணும்னா நேருக்கு நேர் மோதுங்க. என்கிட்ட மோது. அதை விட்டுட்டு அம்மாவை அசிங்கப்படுத்துறது, தங்கச்சி அசிங்கப்படுத்துறது, கூட பிறந்த தம்பி அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு பொழப்பான கத்துறாரு பாண்டியன். என்ன ஓய், வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டே போற, எங்க இடத்துக்கு வந்து எங்களையே மிரட்டுறியா? அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு சக்திவேல் கத்த. யோ யோ, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்ல? கூச்ச நாச்சமே இல்லாம பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கிற? ச்சே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியே போட்ட நானு கைய ஓங்குற சக்திவேல தடுத்து பிடிக்கிறாரு முத்துவேல். அப்பா அப்படின்னு குமரவேலு வர, என் மேல கை வச்சு பாரு, அப்ப தெரியும்டா நான் யாருன்னு பாண்டியன் சொல்ல, கை வைக்கிறது என்னடா, உன்னை அப்படியே பொளந்து பொணமாக்கி இங்கேயே அடிச்சு புதைச்சிருவேன் அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஏய் அட்ரா பாப்போம், அட்ரா பாப்போம் அப்படின்னு பாண்டியன் எகிரிட்டு இருக்க, சக்திவேல அடிக்க வர தட்டுன்னு பின்னாடி வந்து நிக்கிறாங்க பாண்டியனோட பசங்க 3 பேரும். என்ன கொன்னு புதைச்சிருவியா? தொட்டு பாரு, உன் கைய உடைச்சிருவேன்னு மிரட்டுறாரு சரவணன். உன்னால முடிஞ்சா அதை செஞ்சு பாருடா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏய் முடிஞ்சா தொட்டு பாருங்கிறாரு கதிரும். சாவடிச்சிருவேன் ஒன்னாங்கிறாரு. 2 வேல்ஸும் திரு திருன்னு முழிக்க, ஏய் என்ன உங்க அப்பா பேசின பேச்சுக்கு வேற என்னடா பண்ணுவாங்க? கை வச்சிருவியாடா, வாடா அப்படின்னு குமரவேல் பேச, ஏய் உங்க அப்பாவும் சித்தப்பாவும் பேசுனதை விட எங்க அப்பா ஒன்னும் அதிகமா எல்லாம் பேசிடல, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க, முத்துவேல் கொஞ்சம் முகத்தை திருப்பிக்கிறாரு. டேய், எங்க மாமாவை பத்தி இப்படி பேசுனீங்களேன்னு எங்களுக்கு எல்லாம் ரத்தம் கொதிக்குது. ஆனா நீங்க கூட பிறந்த தம்பியவே இப்படி அபாண்டமா பேசுறீங்க அப்படின்னு கதிர் கேட்க, உள்ளர அப்படியே உறைஞ்சு போய் நின்று இருக்காரு பழனி. இந்த விஷயம் மட்டும் எங்க மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா எம்பிட்டு வருத்தப்படுவாரு. கொஞ்சமாவது அதை பத்தி நீங்க யோசிச்சீங்களான்னு சரவணன் கேக்குறாரு. அதெல்லாம் இவர் எங்க யோசிப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் அவங்க கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்டான வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்க வேலையெல்லாம் கெடுக்குறீங்க அப்படின்னு கதிர் கேட்க, வேல்ஸ் 3 அப்படியே அமைதியா நிக்குது. இங்க பாருங்க, உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா எங்களை பழி வாங்குங்க, எங்க மாமாவை விட்டுருங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் பொறுங்கடாங்கிற பாண்டியன், யோ இத பூரா பழனிவேல் முன்னாடியே வச்சு பேசி உங்களை அசிங்கப்படுத்த 1 நிமிஷம் ஆகாது எனக்கு. கூட பிறந்த அண்ணங்களே நம்மள இவ்வளவு இழிவா பேசியிருக்காங்களேன்னு நினைச்சு உங்களை வெறுத்துருவாயா? அதனாலதான் உங்களை இங்க நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கேங்கிறாரு பாண்டியன். யோ மனசாட்சியை தொட்டு பாருங்கய்யா, நீங்க 2 பேரும் அவனுக்கு பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, முத்துவேல் அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாரு. சக்திவேல் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. அவன் பாவம் உங்க 2 பேரையும் சேராம இருக்கணும்னா இனிமேலாவது அவனை நல்லபடியா நடத்த பாருங்கய்யா. கூட பிறந்த தம்பிக்கு துரோகம் பண்றதே வாழ்க்கைய வச்சுக்கிட்டு ச்சே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இங்க பாருங்க, எங்க மாமா மட்டும் உங்களால கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சது, உங்க எல்லாரையும் அப்படியே பொழந்து அப்படின்னு கதிர் வர, உடனே எகிரிட்டு வராரு சக்திவேல். என்னடா அப்படின்னு குமரவேலு வர, ஒரே கலைபுரமாகுது. தகராறு முத்தி கை வச்சுக்க போக
உள்ளார இருந்து வெளிய வர்ற பழனி நிறுத்துங்கங்கிற கத்துறாரு. பழனி அங்க இருந்து வர எல்லாரும் பேசுறத நிறுத்திட்டு பழனியவே பாத்துட்டு இருக்காங்க. பழனி நான் என்ன சொல்றேன் நானு சக்திவேல் ஆரம்பிக்க நிறுத்துனே அப்படின்னு அவங்க உட்கார்ந்து இருந்த சேர் பக்கத்துல இருந்த டேபிள படார்னு தட்டி விடுறாரு பழனி. எல்லாத்தையும் கேட்டேன். நீங்க எனக்கு என்னென்ன பண்ணுனீங்கன்னு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல, டேய் நாங்க உன் நல்லதுக்கு தான்டா பண்ணோம்னு சக்திவேல் சொல்ல, பட்டுன்னு கைய 2யும் அடிச்சு கும்பிடுற பழனி, போதும்னே போதும் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற பழனி அங்கிருந்து வேகமா போக, மாமா நில்லுங்க நில்லுங்கங்கிறாங்க பசங்க. பழனி நிக்காம போக, டேய் நின்றுருக்கீங்களா போய் அவனை பாருங்கடான்னு விரட்டி விடுறாரு பாண்டியன் பசங்கள. டேய் கதிரு போடான்னு செந்திலும் கதிரும் ஓடுறாங்க பின்னாடியே. யோ பாவம்யா அவன். உங்க கூட பொறந்தது தவிர வேற என்னையா பாவம் பண்ணியிருக்கான் அவன். அவனுக்கு நீங்க 2 பேரும் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இந்த பொழப்புக்கு சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போக பின்னாடியே சரவணனும் போறாரு. முத்துவேல் சங்கடமா நின்னுட்டு இருக்க சக்திவேலும் முத்துவேலும் பாத்துட்டு நிக்கிறானுங்க. பழனி வேகமா நடந்து போய்கிட்டே இருக்க, மாமா மாமா நில்லுங்க மாமா நில்லுங்க மாமான்னு பின்னாடியே ஓடி வர்றாங்க செந்திலும் கதிரும். 2 பேரும் ஓடி வந்து பழனிய புடிச்சிடுறாங்க. நில்லுங்க மாமான்னு சொல்ல, டேய் விடுங்கடா விடுங்கடா என்னன்னு கைய திமிரிக்கிறாரு பழனி. சரி எங்க போறீங்கனாலும் சொல்லுங்க அப்படின்னு கதிர் கேட்க, நான் எங்கேயோ போயிட்டு போறேன் அப்படிங்கிற பழனி மறுபடியும் நடக்க, மாமா மாமா நில்லுங்க மாமா ஒரு நிமிஷம் சொல்றேன்ல நில்லுங்க மாமா அப்படின்னு மறுபடியும் கைய வந்து புடிச்சுக்கிறாங்க 2 பேரும். பழனி நிக்க, இப்ப எதுக்கு மாமா உங்களுக்கு எம்பிட்டு கோவம்னு செந்தில் கேக்குறாரு. கோவப்படாம என்னடா பண்ண சொல்ற? முன்ன பின்ன தெரியாதவங்கள கூட நம்பிடலாம், கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் போல. ஆனா என் சொந்த அண்ணன்களோடய வாழ முடியலையேடா. ஏண்டா இப்படியாடா பண்ணுவாங்க? மனுஷனுங்களாடா அவனுங்கெல்லாம் அப்படின்னு பழனி கத்த, இப்ப கேட்டீங்களே இது கேள்வி. அவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது அப்படின்னு கதிர் சொல்ல, இம்புட்டு மோசமான ஆளுங்க என் குடும்பத்து ஆளுங்கன்னு சொல்றதுக்கே பயமா இருக்குடா. ஏண்டா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன கொல்ல கூட தயங்க மாட்டாங்களாட்டிருக்கேடா அப்படின்னு பழனி சொல்ல, மாமா அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தா நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் பாத்துக்க அப்படின்னு செந்தில் சொல்ல, சாவடிச்சிருவோம் அவங்கள அப்படின்னு கதிரும் சொல்றாரு. தம்பிய பத்தி இப்படி எல்லாம் பேசுறோமே, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், தம்பிய பத்தி அசிங்கமா பேசுவாங்களே, போக விட்டு பின்னாடி சிரிப்பாங்களே, இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லடா அப்படின்னு பழனி ஆதத்தோட சொல்ல, அம்புட்டு வன்மம் மாமா, அண்ணும் முத்தி போய் தான் இப்படிலாம் ஒரு பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல, நம்பவே முடியலடா என்னால, மனசே கேட்க மாட்டேங்குதுடா. இவங்க கூட எல்லாம் எப்படிதான் எங்க அண்ணிங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களோ தெரியல. என் ஆத்தா பாவம்டா, இந்த வன்மம் பிடிச்சவங்களோட இருக்கணும்னு அதுக்கு விதி. மாப்பிள்ளைங்களா இப்படியுமாடா மனுஷங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு தாங்க முடியாம கேக்குறாரு பழனி. அதான் இருக்காங்களே, உங்களுக்கு தெரியாமயே இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு தான் அப்பா பார்த்தாரு, ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, கதிரும் தவிப்பா பாக்குறாரு. பழனி அப்படியே வெறுப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட்ல ஒரு சோக ஹம்மிங் ஓடிட்டு இருக்கு. பழனி என்ன முடிவெடுக்க போறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீதிய மண்டே பார்க்கலாம். ஹேவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.